நாங்கள் இன்றைக்கி மிடில்ஸ்ப்ரோவில் இருக்கிற தமிழ் கடை ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றின முழு விவரத்தை போய் பார்ப்போம். இந்த கடை வந்து நிறைய காலமாகவே மிடில்ஸ்ப்ரோவில் இருக்குது. இந்த கடையில் சகல வகையான பொருட்களுமே இருக்குது. தமிழாக்களுக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களுமே இருக்குது. மரக்கறியாக இருக்கட்டும், மீன் வகையாக இருக்கட்டும், இறைச்சி வகையாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்கத்தை சாப்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இருக்குது. என்ன வேணுமோ இங்கே வாங்கி கொள்ளலாம். ஃப்ரோசன் இட்லி கூட இருக்குது. எது வேண்டாலும் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். நான் அங்கே போக காட்டுறேன் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் ஃப்ரோசனுக்கு இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அநேகமாக எங்களோட ஸ்ரீலங்கா சாப்பாடுகள் எல்லாமே இருக்குது. உதாரணமாக சமபோசாலேருந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் சாப்பிட்ட பிஸ்கெட், சோடா எல்லாமே இங்கே இருக்குது. இட்லி, தோசை, மிக்சிங் எல்லாம் இருக்குது. நான் ஒரு காலம் யூஸ் பண்ணதில்லை. தேவையானாக்கள் வாங்கி கொள்ளலாம். இங்கே தான் எனக்கு பெரிய அதிர்ச்சியே காத்த இது எத்தனை பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியும். பாவக்காயிலிருந்து, வெங்காயத்திலிருந்து, சின்ன வெங்காயத்திலிருந்து, கீரை வகையிலேருந்து எல்லாமே ஃப்ரோசனில் இருந்தது. மரவள்ளிக்கிழங்கு இருக்குன்னு தெரியும். ஆனால் உள்ளி வெங்காயம் எல்லாம் இருக்குன்னு எனக்கு அன்றைக்கு தான் தெரியும். சரி, ஓகே, அது முடிஞ்சதுன்னு இங்கால வந்து பார்த்தா சாம்பாரில் இருந்து, ஒனியன் தீயலில் இருந்து, வெஜிடபிள் கட்லட்டில் இருந்து, இடியப்பம், இட்லி, தோசை, புட்டு எல்லாமே ஃப்ரோசனில் இருக்குது. சம்பல் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எப்போ இருந்தண்ணா இருக்குது அப்படின்னு கடைக்கார அண்ணாவை கேட்டால் இதெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்ட்டு தெரியுமான்னு என்னையே கேட்குறாரு. பிரியாணி கூட ஃப்ரோசன் பிரியாணி இருக்குது. சாம்பார் இருக்குது. இந்த பாருங்கள், சாம்பார் இருக்குது, கறி இருக்குது, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வடை, போண்டா எல்லாமே இருக்குது ஃப்ரோசனில். அதில் இருந்தால் நான் தலை சுற்றி கீழே விழுந்துடுவேன்ற பயத்தில் அப்படி இங்கால வந்துட்டேன் மீன் செக்ஷனுக்கு. இங்கால வந்தால் எல்லா வகையான மீனுமே இருக்குது. எனக்கு தேவையான மீன், இறால், கணவாய் எல்லாமே இருந்தது. தேவையான எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ, என்ன விதமான மீன் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது. வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இங்கால வந்தீங்கன்னா வடை, தோசை, இட்லி, புட்டுக்கான மிக்சிங் எல்லாமே இருக்குது. அதுவும் நீங்கள் சுலபமாக வாங்கி செய்து கொள்ளலாம். மண்பானை எல்லாம் இங்கே இருக்குது. நான் இங்கே ஒரு சின்ன மண்பானையும் வாங்கினேன். இட்லி தட்டு, தேங்காய் திருவுறதுக்கு திருவிலகை, மற்றது வேறு உங்களுக்கு உரல் வேணுமெண்டா என்ன, மற்றது எல்லா வகையான மரக்கறிகள் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கி கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான மரக்கறி தான் எல்லாமே இருக்குது. முடிய வாங்கி அடுக்கி கொண்டே இருப்பாங்க. இங்கால அந்த தினை, சாமை, விறகு, குரக்கன் அந்த மாதிரியான தானிய வகை எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாருமே தானிய வகை தான் யூஸ் பண்ணினேன். எல்லாருக்கும் தேவையான தானிய வகை இருக்குது, வாங்கி கொள்ளலாம். முக்கியமாக நான் இங்கே வாங்குகிற மெயின் சாமான எங்களோட ஸ்ரீலங்கா பிஸ்கெட்டுகள் தான். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து எங்களோட ஸ்ரீலங்கா சாப்பாடு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் சாப்பிட்ட எல்லா சாக்லேட், பிஸ்கெட், சோடா எல்லாமே இருக்குது. கிரிப்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது, வாங்கலாம். ரமசானுக்காக நிறைய திங்ஸ் ஆஃபர் போட்டிருக்குறாங்க. இந்த நிடோமா, மைலோ எல்லாமே ஆஃபர் போட்டிருக்குறாங்க. மற்ற இங்கே வந்து மங்குஸ்தான், மாம்பழம், கொய்யாப்பழம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாங்கலாம். இங்கே தான் நான் அந்த துபாய் சாக்லேட்டுமே வாங்கினேன். நீங்களும் வந்தால் வாங்கி கொள்ளலாம். நான் இந்த இடத்தின் லொக்கேஷனை கடைசியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். தேவையானாக்கள் பக்கத்தில் இருக்கிறாக்கள் அந்த கடையை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இங்கே போனாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. நான் தெரியாதவர்களுக்காக தான் சொல்கிறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.